அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக டிஜிபி அலுவலகத்திற்கு வந்து பொன்ராஜ் அப்படிங்கிற நபர் மீது புகார் கொடுத்திருந்தாரு. தேர்தல் தேதி அறிவித்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு கூட வெளியே வரதா சூழல்ல இப்படி ஒரு புகார் அளிப்பதற்காக அவரே நேரடியாக வரணுமா அப்படிங்கிற கேள்வியில் எழுந்த சூழல்ல இந்த பிரச்சனையினுடைய பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, பொன்ராஜ் அப்படிங்கிற நபர் அப்துல் கலாம் அவர்களினுடைய உதவியாளராக இருந்தவர். கூடவே வந்து இப்போ அரசியல் விமர்சகராக ஊடகங்கள்லாம் பேட்டிகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா, சரியா சில தினங்களுக்கு முன்னாடியே, அது இப்போ சமீபத்தில் பேசின பேச்சு இல்லை, சில தினங்களுக்கு முன்னாடியே ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணலில் தாவேகாவினுடைய அந்த பெண் ஆதரவாளர்கள் குறித்து அவர்கள் பேசும்பொழுது இவர்கள்லாம் ஒரு விபச்சாரி போன்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. அதற்கான காரணமாக அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, அண்ணன் தங்கைன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் விஜயவே நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்னோட கணவனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்கன்னு அதுக்கு சில காரணங்களே அவர் வந்து சொல்கிறாரு. புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவாக இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்கு. முதல்ல பொன்ராஜ் அவர்கள் இப்படி பேசினது ஒரு தவறான ஒன்று. அதாவது அந்த பெண் ஆதரவாளர்களை வந்து கண்டிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படிலாம் வந்து பேசக்கூடாது, இதெல்லாம் ஒரு மோசமான கருத்து, இப்படிலாம் வந்து பல விஷயங்கள் சொல்லி கண்டிச்சிருக்கலாம். ஆனால் அந்த விபச்சாரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கண்டிக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. சொல்லப்போனால் அது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே வேற. இந்த நபர்களை பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிற தேவையும் இல்லை. ஸோ அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கண்டனத்துக்குரியது தான். அதற்கு எதிராக விஜய் அவர்கள் போயிட்டு டிஜிபி அலுவலகத்தில் வழக்கு கொடுத்தது அப்படிங்கிறதும் ஓகே, சட்டப்படியே வந்து அவர் செய்ய வேண்டி செய்கிறது தான், தப்பு இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன கேள்விகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இதற்கு மட்டும் ஒரு பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க, அதாவது தாவேகாவினுடைய கட்சி நிர்வாகிகள் இழிவுபடுத்திட்டாங்கன்னு கூட அவர் சொல்லலை. நேற்று தினம் அவர் வெளியிட்ட அந்த ட்வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு பெண்களே இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு தமிழ்நாட்டு பெண்களெல்லாம் தவறாக பேசலை, தாவேகாவினுடைய அந்த பெண் ஆதரவாளர்களை தான் குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. அந்த கருத்து, அவர் சொன்ன விஷயம் விபச்சாரிகள்ன்ற வார்த்தை தவறானது, ஆனால் அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களே இழிவாக பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி தாவேகாவினர்லாம் சமூக வலைதளங்களை பரப்பிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது, அது தாவேகா பெண்களுக்கானது மட்டுமே. இப்போ இந்த விஷயத்தில் விஜய் அவர்களை பார்த்து பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. முதல்ல இவர் இப்படி பேசுறதுக்கு காரணமாக அமைந்த அந்த பெண்களினுடைய வீடியோக்கள் என்னென்ன அப்படின்றது கேள்வி வருது இல்லையா? அதாவது விஜய் அவர்கள் வந்து திரிஷா கூட பகிரங்கமாக வந்து வெளியே வரும்போது அப்போ பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அவர் வந்து எங்கள் அண்ணன் வந்து 3-4 பேர் வச்சுக்கலாம், அதெல்லாம் என்ன தப்பு இருக்குது, குப்பை பொறுக்கிறவங்க கூட இத்தனை பேர் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் வெளியாகும் போது நமக்கே கோவம் வரும். ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, குப்பை பெருக்கிறவங்க கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு, 4 பொண்டாட்டின்னு அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு, சரியா? அதுக்கப்புறமா அந்த பெண் வந்து மன்னிப்பே கேட்டாங்க, இல்லை நான் தெரியாமல் பேசினா அப்படி பேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுவேன், விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னா சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டுருவேன். இது விளையாட்டாக தோணலாம் நம்ம கேட்குறதுக்கு, இதெல்லாம் இப்படி யாராவது பண்ணுவாங்களா, சும்மா சொல்லுவாங்கன்னு. சும்மா சொல்கிறது இல்லை, இவங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் மாதிரி தான் ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இதெல்லாமே வந்து கண்டிக்க வேண்டிய ஒன்று தான். அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் விஜயுடைய மனைவி சங்கீதா விவாகரத்துக்கு வந்து அப்ளை பண்ணும்போது, சங்கீதா என்ன போனால் போகட்டும், நாங்கள் வந்து விஜய்க்கு தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் மனைவியாகவும் இருப்போம் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசினதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து ஆபாசத்தின் உச்சம். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யார் வேணா போட்டுட்டு போட்டு தலை. இப்படியெல்லாம் பேசும்போது இதை கண்டிக்காம கடந்து போனாதான் தப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயின் மீது கொண்ட அந்த அளப்பரிய அன்பினால் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பள்ளி மாணவிகள், அதிகப்படியான மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு வந்து மாணவர்களுக்கு பரிசு பொருள் கொடுக்கும் பொழுது அவர் வந்து கட்டிப்பிடிக்கிறது, முத்தம் கொடுக்குறது நிகழ்ச்சி நடந்துச்சு. அதை வந்து யாருமே கண்டிக்கல. அதையெல்லாம் வந்து அன்பினுடைய வெளிப்பாடாக தான் கடந்து போனாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னொரு டிவிக்கு இருக்காங்க இல்லையா, அவருடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் கண்டிக்கும் போது கூட இன்றைக்கு விஜயை கேள்விக்கக்கூடிய பலருமே அன்றைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவாக நின்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியினரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, வேல்முருகன் அவர்கள் இந்த பார்வையில் பார்க்காதீங்க, அவர்கள்லாம் சிறுவர்கள் சிறுமிகள், விஜய் மீது கொண்ட அன்பினால் வந்து அப்படி கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, அதில் தவறான அதுக்கு நோக்க கற்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவான கருத்துக்கள்லாம் பதிவிட்டாங்க. அப்போவுமே அரசியல் களத்தில் விஜய்க்கு எதிராக பேசும்போது தான் இந்த கருத்து வந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது வேற. இந்த இடத்துல வந்து இந்த பெண்கள் பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து முழுக்க முழுக்க தவறானது. நீங்கள் இவர்களை வந்து தமிழக பெண்கள் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மோசம். அப்போ தமிழக பெண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்களா? ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து என்ன திட்டினீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை திட்டுற மாதிரி, என்ன விமர்சனம் பண்ணீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை விமர்சனம் பண்ணுற மாதிரின்னு பேசிட்டு இருக்காரு. அதுவே முதல் தவறான ஒன்று.
விஜய் திட்டினா விஜய் திட்டுற மாதிரி மட்டும்தான். அதே மாதிரி தாவேகா பெண்கள் குறித்து ஒருத்தர் இழிவா பேசுறாரு அப்படின்னா அது தாவேகா பெண்கள் குறித்து பேசுறதா மட்டும்தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் அப்படி பேசுறாங்கன்ற அர்த்தம் கிடையாது. அதுல இது யார் வேணாலும் சொல்லலாம். இதுல வந்து தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள், விஜயினுடைய ரசிகர்களா இருந்தவங்க எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா, அதான் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அதற்கும் வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நீங்க வந்து இன்றைக்கு வந்து மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய லெஃப்ட் பாண்டின்னு சொல்லக்கூடிய தேனியில் இருக்காரு இல்லையா, அவர் பேசின வீடியோக்கெல்லாம் இப்ப எடுத்து போட்டீங்க அப்படின்னா அவர் எந்த பெண்கள் இழிவா பேசுறாரு, தமிழ்நாட்டு பெண்களையா இல்ல கேரளா பெண்கள், நமக்கே புரியல. இந்த வீடியோ எப்படி உட்காந்துருந்த சொல்லவா? உள்ள பாடி போட்டிருக்க, வெளியே சொட்டு போட்டிருக்க, பூரா இழுத்து அடைச்சு உட்காந்து பூரா காமிச்சு பேசுற. மானத்தை மறைத்தால துணிமணி எவ்வளவு மறைச்ச? நீ எவ்வளவு மறைச்சு போட்டு உட்காந்துருக்க? நீ யாருன்ற வீடியோ போ யூடியூப்ல போய் பாரு. ஆம்பளை பார்த்தா ஓசியா படுப்பாங்களா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட வந்து காலி மாலை. நீ யாரெல்லாம் பேசுற? ஃபர்ஸ்ட் யார பேசுற? அவன நீ பேசுற இஷ்டத்துக்கு பேசுற, வசனம் பேசுற நீ வசனம். அப்புறம் இன்றைக்கு வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய ராம்குமார் அப்படிங்கிற நபர் அதிகமா சமூக வலைதளங்களில் கருத்துக்கள்லாம் பதிவிடுவார் இல்லையா, அவருடைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, இன்னும் சொல்ல போனா ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை, பொதுத்தளத்தில் பேசவே முடியாத வார்த்தைகள்லாம் வந்து அவரோட ட்வீட்ல வந்து போட்டு வச்சிருப்பாரு. கடந்த காலங்களில் வந்து வீடியோக்கள் எல்லாம் பேசி வச்சிருப்பாரு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்கள்லாம் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல, வல்கர் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஜூலி, பிக் பாஸ் ஜூலிலாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர்களையும் தாவேகாவினுடைய தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் போயிட்டு அபியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நீங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டே போகலாம். சமூக வலைதளங்கள்ல பல பேரை வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜய் ரசிகர்கள் போயிட்டு அபியூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப மோசமான வார்த்தையில் உபயோகப்படுத்துவாங்க. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போட்டு வருவாங்க. இது எதையுமே வந்து என்ன பண்ணலன்னா விஜய் கண்டிக்கல இது வரைக்கும். நம்ம அதுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. விஜய் வந்து என்ன பண்ண, ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்கணும், நாம வந்து அரசியல் தளத்துல அரசியல் பேச வந்திருக்கோம், இப்படி ஆபாசம் பேசாதீங்க, இது நம்ம கட்சிக்கே கெட்ட பேரை ஏற்படுத்தும்னு சொல்லி அவர் அறிக்கையை விட்டுருக்கணும். அவர் கண்டிச்சிருந்தார் அப்படின்னா எதிர்த்தரப்புல உள்ளவங்க அதே பண்ணும்போது நாம விஜய்க்கு கூட நிக்கலாம். ஆனா இந்த பிரச்சனையில இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபாச கும்பலை வந்து வச்சிருக்கிறதே வந்து தாவேக்கா தான். நீங்க எல்லாருமே எடுத்து பாருங்களேன், நீங்க தாவேக்காக்கு எதிராக அரசியல் கருத்து தான் பதிவு பண்ணுவீங்க. நீங்க வந்து விஜய் வந்து இந்த மாதிரி அவனே இவனே திட்டிருக்க மாட்டாங்க, அப்படி பேசவும் கூடாது சொல்றேன். அப்படி பேசாத போது கூட விஜய் குறித்து எதிர்த்து பேசினாலே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இது மாதிரியான அசிங்கமான வார்த்தைகள்ல கமெண்ட் போடுறதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கு. அப்போ இது வந்து தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் பண்றாங்களா, இல்லையா தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் தானே பண்றாங்க. அவர்கள் வந்து எங்கேயாச்சும் இடத்துல இருந்து போன்ல போட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு நபர் ரெண்டு நபர் பண்றது இல்லை. அந்த டிவிகேனுடைய ஐடிவிங்கில் உள்ள மொத்த பேருமே இதுதான் பண்றாங்க. ஆனா அதற்கெல்லாம் யாருமே என்ன பண்ணல, பெரிய அளவுல கண்டனங்கள்லாம் தெரிவிக்கல. ஆனா இந்த இடத்துல அந்த பொன்ராஜ் அப்படிங்கிற நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, நான் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பெண்களையும் சொல்லல, நான் டிவிகேல உள்ள பெண்களை மட்டும் தான் சொன்னேன், அதுவும் இந்த மாதிரி கருத்து பதிவு பண்ற பெண்களை மட்டும் தான் சொன்னேன், அந்த கருத்தை நான் வந்து வாபஸ் வாங்க போறது இல்லை, அதே சமயத்தில் என்னுடைய வார்த்தையால புண்பட்ட பெண்ணிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பும் கேட்டாரு. அதே சமயத்தில் விஜய்க்கு அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறாரு. நீங்க இது மாதிரி பேசும்போது நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது கேட்கிறாரு. ஏன்னா சங்கீதா அவர்கள் வந்து விஜய் அவர்களை விவாகரத்து பண்றதுக்கு முன் வரும்போது சங்கீதா அவர்களை பற்றியே வந்து தவறாக பேசின டீம் தான் இந்த டிவிக்கு ஐடிவி. அதாவது சங்கீதா அவர்களே ரொம்ப மோசமான வார்த்தைகள் வசைப்படுறது, இதே மாதிரி தான் அந்த மகளே இந்த மகளேன்ற மாதிரி பேசி சமூக வலைதளங்களில் பதிவுகள். அதாவது விஜய்க்கு எதிராக யார் பேசினாலும் எதிர்ப்போம் அப்படிங்கிற மனநிலை அவர்கள் இருப்பாங்க. நீங்கள் விஜயோட மனைவி 26 வருஷமாக கூட வாழ்ந்தவங்க, இப்போ அவர்களையே திட்டுறாங்க அப்படின்னா நம்ம எதிர்த்தரப்புலேருந்து அரசியல் பண்ணி நபர்கள் என்னெல்லாம் அவர்கள் பேசுவாங்க. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர், ராணிப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் தாரிகா சல்மான் அவர்களை வந்து இதே மாதிரி ரொம்ப கொச்சையா ரொம்ப மோசமா சமூக வலைதளங்கள்ல எழுதுறது. இதுல நாம் தமிழர் கட்சியினர் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் மேல வழக்கே கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல கொச்சையா ஆபாசமா எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அரசியல் விமர்சனத்தை, ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை வந்து எதிர்கொள்ள முடியாம ஆபாசமான வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடிய ஒரு பெரிய கும்பலே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான். டிஎம்கே அதை பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, திமுகவும் அதை பண்ணுவாங்க, டிவிக்கே அதை விட அதிகமாக பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி போய் பேசி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் ஒரு தன்முரண் இல்லையா? இவர்கள் எப்படி இருக்காங்கன்றதை அப்படியே மறைச்சிக்கிட்டு இன்னொருத்தங்களை நீங்க தப்பா இருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் பண்ணது அதுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். எப்படின்னா, இவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னா நீங்க பண்ணதால் நாங்க எடுத்து காட்டவான்னு சொல்லி மற்ற கட்சியினர் அப்படிலாம் எடுத்து வெளியே போட்டாங்கன்னா என்ன ஆகுது? ஏன்னா உங்களுடைய கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் வரைக்கும் சமூக வலைதளங்களை இவ்வளவு மோசமாக எழுதி வச்சிருக்காங்க, மோசமான வீடியோக்கள் வந்து போட்டிருக்காங்க. அப்போ அதையெல்லாம் வந்து கட்சி கடந்து தான் போகுது. இப்படிலாம் பேசியிருக்கிறவங்களும் நம்ம பொறுப்பு கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னா அவர்களை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை இதற்கு அப்புறமாவது இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடணும் அப்படின்னு கூட எதுவுமே அவர்கள் பண்ணலை. தாவேக்கா தலைவர் விஜய் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன அறிக்கையோ இல்லை இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரியான
ஒரு அவர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே அவர்கள் எடுக்கலை. அப்படி இருக்கும்போது இவர்கள் ஆபாசமாக பேசுறது தலைமை விரும்புது. ஆனால் டிவிக்கு தலைமையோ இல்லை தாவேக்கா சார்பாக யாராச்சும் ஒருத்தவங்க பேசுனாங்க அப்படின்னா அதை நம்ம போய் கண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனையில் விஜய் அவர்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததை நம்ம பாராட்டுறோம். ஏன்னா இதுவரைக்கும் தாவேக்காவினுடைய தொண்டர்களுக்கு வந்த எந்த பிரச்சனைக்குமே விஜய் அவர்கள் கூட போய் நின்னதில்லை. சமீபத்தில் தஞ்சாவூரை சார்ந்த அந்த ஒரு இளைஞர் மரணித்ததுக்கு கூட விஜய் அவர்கள் நேரில் போகலை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு விமர்சனம். ஸோ அப்போ இந்த விஷயத்துக்காச்சும் நேரில் போனாரே அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அணுகுமுறை நம்ம பாராட்டலாம். அதே சமயத்தில் உங்கள் கட்சியினர் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டிக்கணும். எல்லா கட்சியினர் குறித்தும் தவறாக பேசக்கூடியது, இந்த ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி போடுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு பெருமைன்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ தாவேக்காவுக்கு எதிராக யாரெல்லாம் அரசியல் பண்ணுறாங்களோ அவர்களை புகைப்படத்தெல்லாம் எடுத்து நகைச்சுவை காட்சிகள்லையோ இல்லை ஒரு பெண்களோட முகத்திற்கு மாற அவங்கள வச்சு ஒரு ஆணை வந்து ஒரு பெண் மாதிரி காட்டி இதெல்லாம் பண்ணால் வந்து அவங்க அசிங்கப்பட்டுருவாங்க, இதெல்லாம் பண்ணால் வந்து நாம் அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதை நினச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து அது டிவிக்கே சார்ந்தவங்க மட்டும் தான் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணாங்கன்னா ஓகே, ரொம்ப பின்தங்கி இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முற்போக்காகவே சிந்தனை இல்லாமல் இந்த மாதிரி வந்து அவர்கள் ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ரொம்ப அவமானத்துக்கு உள்ளாயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான மார்ஃபிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது இப்படி அதாவது பெண்கள்னாலே ஒரு கேவலம் அப்படின்றதுனால தானே நீங்கள் ஒரு பெண்ணோட முகத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இவரோட புகைப்படத்தை வச்சு நீங்கள் பரப்புறீங்க. பொன்ராஜுக்கு அதான் பண்ணாங்க. சின்மயி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க பொன்ராஜுக்கு. இந்த மாதிரி வந்து ஏன் அவர் நீங்கள் பெண்களை பேசுகிறீங்க, விஜய் நீங்கள் பேச வேண்டியதானே, விஜய் திட்ட வேண்டியதானு கேட்டதுக்கு கீழே போயிட்டு அந்த பொன்ராஜோட முகத்தை வந்து ஒரு பெண்ணோட உடலில் வச்சு அப்படி போய் போடுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த இடத்துல என்ன சொல்ல வரீங்க? இந்த இடத்துல ஒரு பெண்ணு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவமானப்பட்டுருவாரா? என்ன மாதிரியான கருத்து இது? அப்போ அவர் பேசுகிற கருத்தை நம்ம கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. விபச்சாரிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்க கூடாது தான். ஆனால் இவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் இது வரைக்கும் யாருமே கண்டிக்கவே இல்லையே. விஜய் கண்டிக்கவே இல்லையே. விஜய் அவர்கள் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இவங்க எல்லாரும் இப்படி பண்ணக்கூடாதுப்பா, நாம் இப்படி பண்ணால் நமக்கு அந்த மாதிரி தான் எதிரிலேருந்து பேசுகிறவங்க பேசுவாங்கன்ற அந்த ஒரு புரிதலை கொடுத்துருக்கணும் இல்லையா? அவர்கள் அதை பண்ணலை. இது நம்ம இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உள்ளதை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். இவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமா நடிகர்கள் குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க, அஜித் குறித்து என்ன பேசியிருக்காங்க, தனுஷ் பற்றி என்ன பேசியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் பற்றி என்ன பேசியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னா நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு டாப்பிக்காக போயிடும். அது வந்து தனி பெரிய கதையாக போயிடும். அப்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆபாசமான கருத்துக்களை, பெண்கள் குறித்து ரொம்ப இழிவான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணுறது தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள். இன்றைக்கு வந்து விஜயனுடைய ரசிகர்களாக இருந்தவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் வந்து அப்படியே வந்து கடந்து போயிட்டு இன்றைக்கு இவருக்கு எதிராக புகார் கொடுக்க போகும்போது விஜய் குறித்தும் எதிர்கேள்விகள் வரத்தான் செய்யும். அதனால் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஓகே, அது பாராட்டுகள், வாழ்த்துக்கள், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதே சமயத்தில் இவர்களை திருத்துறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சிந்திங்க. நன்றி.